ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லட்கனில் நிறைய டைப் இருக்குது. அதில் ஒரு டைப் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். திலகம் ஷேப்பில் ஒரு ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். அதை சுற்றி ரன்னிங் ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ரன்னிங் ஸ்டோனை வந்து அந்த ஸ்டோனை மேலே வச்சு அளந்து பார்த்துட்டு அதை கையால் ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா அதை கட் பண்ணிட முடியும். கட்டர் வச்சு பண்ணால் ஆகாது. ஸோ கையால் தான் ட்விஸ்ட் பண்ணி எடுக்கணும் இந்த ரன்னிங் ஸ்டோனை. ஒட்டினதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக காய விட்டுருங்க. ஏன்னாக்கா அந்த கம் வந்து ஸ்டிக்கியாக இருந்ததுனாக்கா உங்களால் வந்து கரெக்டாக வந்து பீட்ஸை ஃபில்லப் பண்ண முடியாது. நல்லா காஞ்சதுக்கப்புறமா இது மேலே வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கிறேன் ஒரு லைனுக்கு. சுகர் பீட் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம பீட் நம்பர் 3, சுகர் பீட்லேயே நம்பர் 3 கொடுத்துக்கலாம், இல்லைனா 4 கொடுத்துக்கலாம். உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் எப்படி அந்த டிசைன் வரணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரியான ஒரு பீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து அதுக்கப்புறமா திரும்பவும் சுகர் பீட் இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு வெரைட்டி ஆஃப் பீட் போட்டு அதை ஃபில்லப் பண்ணிக்கோங்க. ஜென்ரலாக வந்து நம்ம வந்து சாரியோட டிசைன் எப்படி பண்ணியிருக்கோமோ இல்லை நம்மளோட ப்ளவுஸில் என்ன மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் நம்ம வந்து லட்கனாக வந்து மேக் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் இப்போ கட் பீட்ஸ் யூஸ் பண்ணால் கட் பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், பேர்ல் பீட் யூஸ் பண்ணால் பேர்ல் பீட் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஷேப் தான் இல்லை, நம்மளுக்கு வேண்டிய எந்த ஷேப் வேணாலும் மேக் பண்ணலாம். சர்க்கிள் ஆர் ஒரு தாமரை மாதிரி, ஒரு பீகாக் டிசைன் ஆர் ஏதாவது ஃப்ளவர் டைப், எனி டிசைன் நீங்கள் மேக் பண்ண முடியும். இதோட சைஸ் எவ்வளோவுக்கு நீங்கள் டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை ரவுண்ட் ஆஃப் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பீட்ஸ் கொடுத்து முடித்ததுக்கப்புறமா 2 லைன் வந்து ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் போட்டு கொடுத்துக்கோங்க. அட்லீஸ்ட் 2 லைனாவது போடணும். ஏன்னா ஸ்டிச்சிங் வந்து அது மேலே தான் பண்ணுவோம், நம்ம பீட்ஸ் மேலே பண்ண முடியாது. ஸோ ஸ்டிச்சிங் வந்து பண்ணுறதுக்காக 2 லைன் செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ப்ளஸ் வந்து ஒரு 0.5 சென்டிமீட்டருக்கு கேப் விட்டு உங்களோட டிசைன் சுற்றி வந்து வரைஞ்சிக்கிட்டிங்க அப்படின்னாக்க ஈஸியாக கட் பண்ணி எடுக்க முடியும். கொஞ்சம் துணியை விட்டு தான் நம்ம கட் பண்ணணும். ஏன்னாக்கா நம்ம வந்து அந்த துணி விட்டு கட் பண்ணும்போது தான் எம்போஸ்டு லுக்கிங்க்கும் அது யூஸ் ஆகும், ப்ளஸ் தைக்கிறதுக்கும் அது யூஸ் ஆகும். ஸோ அதனால் கொஞ்சம் துணியை விட்டுட்டு ஒரு 0.5 சென்டிமீட்டர் துணி விட்டுட்டு அந்த ஷேப்பை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே பேட்டர்னில் சேம் டு சேம் அப்படியே வந்து ஒரு பேட்சும் ரெடி பண்ணுங்கள். ரெடி பண்ணி அதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ப்ளவுஸுக்கு 2 லட்கன் நம்ம ரெடி பண்ணோம். அதனால வந்து 4 பேட்சஸ் மொத்தம் ரெடி பண்ணிக்கணும் ஒரே மாதிரியாக. 4 பேட்சஸும் சேமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஸ்டிச் பண்ணும்போது ஒழுங்கான லட்கன் தயார் பண்ண முடியும். இப்போது நார்மல் நீடிலில் நீங்கள் வந்து காட்டன் த்ரெட் ஆர் நைலான் த்ரெட் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி ஒயிட் கலர் பாப்லின் கிளாத்தில் வந்து இதை ஸ்டிச் பண்ணதுனால நைலான் த்ரெட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ப்ளவுஸோட கலருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் த்ரெட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா லட்கனோட பீட்ஸ் ஆர் கிளாத்துக்கு தகுந்த மாதிரி அந்த கலரில் நீங்கள் காட்டன் த்ரெட் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சைடில் உள்ள துணியை மடித்து வச்சு சைடு ஃபுல்லாக தைச்சிட்டே வரணும். ஈவன் பீட்ஸுக்கு நடுவில் கூட தைக்கலாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக. கொஞ்சம் வேஸ்ட்டு கிளாத்ஸை வந்து 2 லட்கனுக்கும் நடுவில் வச்சு சைடு துணியை வந்து மடித்து வச்சு அதுக்கப்புறமா சைடு ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணிட்டே வரணும். நல்லா எம்போஸ்டாக தெரியும் உள்ளே துணி வச்சு தைக்கும்போது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். I will come back with another new video. Bye friends. Thanks for watching. Subscribe my channel. Easy Ari.